6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டு முன்னேற்பாடுகள் குறித்து மயிலாடுதுறையில் தருமை ஆதீனம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை நட்சத்திர குருமணிகளும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவன வேந்தர் கல்வி காவலர் டாக்டர் பாரிவேந்தரும் இணைந்து 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டினை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராயத்துடன் சென்னை காட்டாங்குளத்தூரில் மே 3, 4, 5 ஆகிய நாட்களில் நடத்த உள்ளனர். கருத்தரங்கம் சங்க இலக்கியங்கள் முதல் சமகால இலக்கியம் வரை சித்தாந்த பதிவுகள் எனும் பொது தலைப்பின் கீழ் நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டிற்கான சிறப்பு மலர் ஒன்றும் ஆய்வாளர்களின் ஆய்வுக் கட்டுரைகள் ஆய்வு கோவையாகவும் 10க்கும் மேற்பட்ட நூல்கள் வெளியிடப்படவுள்ளது. இதனை முன்னிட்டு மயிலாடுதுறையில் தருமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநாட்டு செயலாளர் முனைவர் செல்வநாயகம், அரவிந்தன், பொருளாளர்கள் முனைவர் சுவாமிநாதன், மறை வெற்றிவேல், அனைத்து உலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் ராஜேஸ்வரன், அனைத்து உலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் துணைத் தலைவர்கள் ஸ்ரீமத் மௌன திரு ஞானசம்பந்த தம்பிரான் சுவாமிகள், ஒருங்கிணைப்பாளர் சிவராமன், ஆதீனம் தம்பிரான் சுவாமிகள், கட்டளை தம்பிராயன் சுவாமிகள், தேவஸ்தான பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தமிழ் பேராயத்தோடு இணைந்து 6வது சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. இதற்கு நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பாரிவேந்தர் அவர்கள் வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கும்படி அவருடைய பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராயத்துறையில் பணியாற்றுகின்றவர்களுக்கு உத்தரவு செய்திருக்கிறார்கள். அத்துடன் அவர்களோடு இணைந்து நம்ம அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணியாற்றுகின்றவர்கள், கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள், நம்முடைய ஆதீன தேவஸ்தானத்தினுடைய பணியாற்றுகின்றவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த மாநாடை சிறப்பாக நடைபெற இருக்கிறது.